கிளம்பிட்டோம். நான் செஞ்ச ஒரு வேலை தான். சொல்லுங்க. கேஸ் அடுப்பில் இருக்கும்ல மேலே அந்த பித்தளை தட்டு அந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் கழுவி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ அது இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ணவும் முடியாது. அது இருக்கிறதுக்கு திருப்பி இப்போ நம்ம அங்கே போகிறோம். நான் ஆல்ரெடி டயர்டாக இருக்கிறோம். எனக்கு வேற காய்ச்சல் வந்துருச்சு. பாப்பாவும் தும்பிட்டு இருக்கா, மாமாவுக்கு வேற காய்ச்சல் வந்துருச்சு. கிளம்பிட்டோம். அத்தைக்கு வேறு கேஸோட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்யலை அப்படின்னாங்க. அது போய் மாட்டி விட்டு நம்ம தண்ணி வந்து இங்கே கிடையாது, குடிக்கிற தண்ணி, அங்கேருந்தே தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். பெட்ரோல் போட்டு இதெல்லாம் கிளம்புறோம். சுத்தமாக பெட்ரோல் இல்லை, அதனால சரி பைக் போடலாம். நம்ம ஒரு பக்கம் போகிறோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்ததை வந்து தைக்க வந்திருக்கோம். என்ன இருந்தது அப்படின்னா பாப்பாவோட கம்மல், பாப்பாவோட குட்டி கம்மல், குட்டி கம்மல் 2 இருந்துச்சு. அது இல்லாமல் 14 என்னோட தாலி குண்டு இருக்கு இல்லைங்களா, அது சொல்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. இதுவும் கடந்து போகணும்னு சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காமிச்சிங்கனாவே போன வருஷம் கொண்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம எதிர்பார்த்த காசு கிடைக்குமான்னு தெரியலை. பார்க்கலாம். நம்ம எப்போவுமே இங்கே தான் வந்துட்டு அடகு வைப்போம். மாமா தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. மறுபடியும் தரல 10 சில்லற வேண்டாம். என்னங்க இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு ஒரே ஒரு சீட்டை மட்டும் தரீங்க? இதுதான் மிச்சம். இதையாவது கட்டு திருப்போமா இல்லை இதையும் வித்துருவோமா? எப்படித்தான் வாங்கிட்டு போகிறோம். ஆனால் நகை வரல. அவங்க வாங்கிட்டாங்க தங்க. நம்ம தான் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்ல. அதுல இருந்தது தான். அதுக்குள்ள ஒன்றும் இல்லை சாமி. ஏப்பா இதையாவது திருப்பி கொடுப்பீங்களா? இப்போ தானே பாப்பா கொடுத்த ஒரு சில்லற மாற்றி தரப்பு ஒரு நான் புள்ள ரொம்ப மோசம். பாப்பா பேர் வாங்கிக்கிறேன். இப்போ நம்ம அந்த காசை வாங்கிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அக்காட்ட வந்து இவங்க அக்காவுக்கு தெரிஞ்ச ஃபைனான்சர் கிட்ட 5 ரூபா வாங்கி கொடுத்துருந்தாங்க இவங்க அக்கா. அதை வந்து அவங்க அக்காட்ட வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அவங்க அக்கா கடைக்கு வந்தாச்சு. இது தோட்டை கொண்டே வச்சுட்டு வந்தால் இருந்ததில்ல. பாப்பாவது எல்லாம் போட்ட போட்டு இருந்தால் தானே நான் கொடுக்குறதுக்கு. வாங்க பலாப்பழம் சாப்பிடலாம். அவ்வளோதான் கிளம்பிட்டோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க கிட்ட வாங்கி தான் கொடுத்தாங்க. கருதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேயே கேட்டாங்க. இப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அதனால இருக்கிறத கொண்டு போய் எப்பயும் நம்ம அண்ணா கடையில் தான் டீ குடிப்போம். இன்னைக்கு அங்கே குடிக்கலை. கூட்டமாக இருந்துச்சு. டீ டைம் இல்லைங்களா, கூட்டமாக இருந்துச்சு. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி. மேக்ஸிமம் வெளியே வந்தால் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் டீ குடிக்க மாட்டோம். இன்றைக்கி ஏன் டீ குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம அடுப்பில் தான் பற்ற வைக்கக்கூடாது இல்லைங்களா. நாளைக்கு காலையில் தான் பால் காய்ச்சணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஏதாச்சும் நம்ம செய்ய முடியும். பாப்பா எந்திரிச்சோடனேயுமே பார்த்தீங்கன்னா பால் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அப்புறம் அவங்களுக்காக நம்ம போய் தானே ஆகணும். நம்ம இருக்கலாம், ஆனால் குழந்தை இருக்காது இல்லையா, அதனால. பாப்பா ஏமாம்மா டீன்னு ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னேன். மறந்துட்டேம்மா. நான் நீ ஏன் ஞாபகப்படுத்தலாம்னு நான் ஓ சரி சரி மறந்துட்டேன். சரி சரி பரவாயில்ல. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஆச்சு. நம்ம பழைய வீடு தான் சொல்லணும். பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்தோடனே பாப்பா வந்துட்டா. பாப்பா இங்கே போயிடம்மா. தங்க பட்டி அம்மா 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 அம்மா. பிள்ளைகிட்ட இருந்து பிடுங்கி தின்னுட்டு இருக்காங்கங்க. பாரடி தங்க உன்னோட லாலிபப்புங்க அம்மா பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டெய்லி வந்துடுவா. பாப்பாவையும் மிஸ் பண்ணுறோம். என்னம்மா பிடுங்கி தின்ட்டாங்களா? அச்சோ சின்ன பிள்ளைகிட்ட பிடுங்கி சாப்பிட்ருக்காங்க. அடிச்சு போடலாம். வந்து எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் நம்ம அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸ்பேன் கழட்ட வேண்டியது இருந்தது, ஸ்பேன் கழட்டிட்டோம். அப்புறம் துணி கொஞ்சம் காய போட்டிருந்தோம், அதையும் எடுத்தாச்சு. முக்கியமாக எதுக்கு வந்தோமோ அதையும் அடுப்போடது அதையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கடைசி வரைக்கும் மனுஷன் டீ வாங்கி தரேன் டீ வாங்கி தரேன் டீ வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பல்பு வாங்கிட்டு வீட்டுக்கும் போயிடும். அது சாதா பல்பில் வீட்டுக்கும் பல்பு வாங்கிட்டு நாங்களும் பல்பு வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு குடமாவது குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி குடத்தை ஒரு குடம் தூக்கிட்டு வந்தோம். நம்ம அந்த வீட்டுக்கு இப்போ போகிறோம் இல்லைங்களா, அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை தான் வரும். நம்ம வரப்போ வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் வந்து ஒரு குடம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். சரி இப்போ போகிறோம் இல்லை, ஒரு குடம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிலேருந்து ஒரு குடம் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். வாய்ப்பில்லை ராஜா நீ போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லைன் கட்டி நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் கிளம்பிட்டோம். சரி ஒரு வழியாக பேக்கரி கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. ஒரு வழியாக டீ கடைக்கு வந்தாச்சு. கடையிலேயே சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா சொல்லியிருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு தோசை சொல்லியிருக்கேன். மாமா பரோட்டா சாப்பிடுவாங்க. எனக்கு அவ்வளோக்கா பரோட்டா பிடிக்காது, அதனால் நான் தோசை சொல்லியிருக்கேன். மாமா வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை அங்கே வாங்கி கொடுத்த மாத்திரை வந்து மாமா கேட்கலை. அதனால் வந்து நம்ம வழக்கமாக வாங்குகிற அந்த கடையில் வந்து மாமா மாத்திரை வாங்குறதுக்கு போயிருக்காங்க. அப்படியே பல்பும் வாங்கிடலாம். நம்ம போன வீட்டுக்கு பார்த்திங்கன்னா டியூப்லைட் வந்து அதில் போட முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து குண்டு பல்ப் அந்த ஒயிட் கலர் அந்த பல்ப் வாங்க போயிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். பல்பு வாங்கிட்டு இருக்காங்க. மாமாவுக்கு வந்து பிபி ப்ரெஷர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஏன்னா மாமா வந்து திடீர்னு குப்புடு வேர்த்துருச்சு. அவருக்கு என்னாச்சு அப்படின்னு தெரில, வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமாவுக்கு வந்து பண்ணிடலாம். இது வந்து நம்ம ரெகுலர் கடை தான். இங்கே இதுதான் நம்ம ரெகுலர் கடை. இந்த அண்ணா வந்து நம்ம ரெகுலர் அண்ணா அந்த டீ கடை மாதிரியே இந்த மெடிக்கல் ஷாப் நம்மளுக்கு. மாத்திரையும் வாங்கிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாமா பால் வாங்க சொன்னாங்க, நான் மறந்துட்டு வந்துட்டேன். இப்போ போய் நான் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எனக்கு வந்து நான் ஒரு தோசை வாங்கிட்டேன். அப்பா பிளேன் பரோட்டா வாங்கிட்டாங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க. இவளுக்கு வேறு தலையில் காட்டுற ஸ்கார்ஃப் எடுத்துகிட்டு போகாமல் விட்டுட்டோம். அவன் மண்டை முழுசாமான சாந்திரமி கங்கா வைப்பா லகு 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 லகு. அவருக்கு தான் ப்ரெஷர் எதுவும் ஆயில் ஃபுட்டு சேரல. ஏமாம்மா ஆயில் ஃபுட்டு சேராமல் இப்படி ஆயிடுச்சு உடம்பு.
நல்லா போட்டு நொறுக்குனீல அப்பளத்தை, அதனால தான். நீ என்கிட்ட இருந்த அப்பளத்தை போட்டு நேற்று நொறுக்குனீங்கல்ல, அதுக்கு தான். அதுக்கு தான் சின்ன பிள்ளைகிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறது. சொம்பெங்கிருமே உலக்கில் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்லாம். அப்பா பிள்ளையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு சாம்பார்த்தையும் அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும். என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரிசல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரிசல் பண்ணலை. பாதிப்பு இங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தானே இருக்குது. இந்த இதெல்லாம் கொஞ்சம் துடைக்கணும். துடைச்சிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும். இதெல்லாம் ஏன் துடைக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம க்ளீன் பண்ண வரையில் அந்த இது எடுத்துகிட்டு வரல. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான வெப்பன்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு வந்து நம்ம இங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சைடு இருக்கிற சுவிட்சு வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஃப்ரிட்ஜை வந்து இப்போ தான் ஆன் பண்ணி விட்டார். காய்கறி வந்து ஆல்ரெடி நம்ம அங்கே இருந்துச்சு இல்லைங்களா, கொஞ்சோண்டு இந்த காய்கறி. பால் பாக்கெட் இப்போ நம்ம வரும்போது வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதாங்க. இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எங்கே இருக்குதுன்னு தெரியல, தேடணும். நம்ம போய் மறந்து வச்சுட்டு வந்தது போய் அந்த வீட்டில் போய் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கேஸுக்கு போடுறது, அது போக துணியெல்லாம் அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் அத்தையெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு மதியம் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கடையிலே வாங்கிட்டோம். நம்ம தான் ஒன்றும் சமைக்க முடியாது இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு 3 புரோட்டா வாங்கினாங்க. எனக்கு ஒரே ஒரு தோசை மட்டும் வாங்கிட்டேன். எனக்கு புரோட்டா பிடிக்காது, அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேன். அது என் உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டாச்சு. இனி ஒவ்வொன்றா வந்து எடுத்து வச்சிட்ருக்கோம். எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ, இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். அடுத்த விலாகில் கண்டிப்பாக சந்திப்போம். பை.